வணக்கம் மக்களே, பிட்ஸ் அண்ட் பீசஸ்க்கு வெல்கம். ஓகே, 2023 சிசாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய 20th கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏபிசி ஆர் ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி, எல்லாம் தனித்தனியாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8, 16 அண்ட் 12 days. அதாச்சு ஏ கேன் டூ இட் இன் 8 days, பி கேன் டூ இட் இன் 16 days, சி கேன் டூ இட் இன் 12 days. என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஒர்க்ஸ் ஆன் மண்டே, பி alone works on A alone works on Monday, B alone works on Tuesday, C alone works on Wednesday. A alone again works on Thursday. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, Monday, இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A Monday ஒர்க் பண்றாரு, B, C. அடுத்து மறுபடி A Thursday, B Friday, Saturday is C, Sunday is again A, B, C. இப்படி சைக்கிளிக்கா ஒர்க் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் ஆன் Thursday, ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் இன் 10 days. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 daysக்கு இப்படி இது போட்டுக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. மண்டே, டியூஸ்டே, 10th day என்ன வருது? வெனஸ்டே வருது. ஸோ ஏபிசி மறுபடி ஏ வர்றாரு. ஓகே, ஏபிசி, ஏபிசி, ஏபி. ஓகே, இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்றதை கண்டுபிடிச்சா ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணி டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதற்கு என்ன பண்ணணும், நான் டைம் அண்ட் ஒர்க்கில் 8, 16, 12 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 8, 16, 12 கரெக்டா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றால், 4th டேபிள் எடுக்கலாம். 2, 4, 3. மறுபடியும் செகண்ட் டேபிள் எடுக்கலாம். 1, 2, 3. 6th டேபிள் கொண்டு வரலாம். விச் மீன்ஸ் 2 and 3 தனியாக போட்டீங்க அப்படின்னா 1, 3 அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் 3 போகணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து 6ன்னு போட்டுக்கலாம். 6 into 2, 12 into 4, 48. 48 தான் எல்சிஎம். கரெக்டா? ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க்ஸ் வந்து 48ன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் எல்லா டேபிளையும் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னா 8 into 6 is equal to 48. ஒரு நாளைக்கு ஏ வந்து 6 வேலை பார்க்குறாரு. 6 சாக்லேட் செய்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பீஸ் ஆஃப் ஒர்க் எது வேணா இருக்கலாம். 16 into 3 ஒரு நாளைக்கு 16 நாள் வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பாரு, 3 சாக்லேட் சாப்பிடுவார் பி. இந்த ஒர்க்கை வந்து நம்ம கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்ங்கிறது சாக்லேட் சாப்பிட்றதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சி வந்து ஒரு நாளைக்கு 12 நாளில் 48 சாக்லேட் சாப்பிட்றாரு அப்படின்றால் ஒரு நாளில் எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவார்? 4 சாக்லேட் சாப்பிடுவார். 12 into 4. ஓகே, இப்போ வந்து ஏ ஃபர்ஸ்ட் நாள் வந்து 6 சாக்லேட் வேலை, 6 சாக்லேட்ஸ் சாப்பிட்றாரு, ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. 3 நாளில் எவ்வளோ வேலை முடியுதுன்னா 13 வேலை. அப்போ அடுத்த 3 நாளையும் 13 வேலை தான் முடியும். ஏன்னா அகைன் 6 + 3 + 4 தான் வரப்போகுது. ஏபிசி அதே ஆளு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த 3 நாளையும் 13 வேலை தான் வரப்போகுது. விச் மீன்ஸ் 13 into 3 இல்லைன்னா 13, 13, 13 போடுங்க. 9, 39. 9 நாளில் 39 வேலை முடியுது. 10வது நாள் ஏ தான் வேலை பார்க்குறாரு, மறுபடியும் 6 வேலை பார்க்குறாரு. 39 + 6, 45. ஸோ 10 நாளில் வேலை முடியல, இன்னொரு நாள் போகுது. 11வது நாள் பி வேலை பார்ப்பாரு. தேர்ஸ்டே வரும், பி வேலை பார்க்குறாரு. 45 வரை இதுவரை முடிஞ்சிருக்கு. பியோடைய வேலை என்ன? வேலைக்கான இது வந்து 3. ஸோ 48. கரெக்டாக 48 ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடியுது? 11 நாளில் முடியுது. ஸோ யார் முடிக்கிறா? பி தான் முடிக்கிறார். எந்த தேதியில் முடிக்கிறாங்க? தேர்ஸ்டேல முடிக்கிறாங்க. ஓகே, ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் ஆன் தேர்ஸ்டே. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் இன் 10 days. நோ, இட் இஸ் கெட்டிங் dragged up to 11 days. ஸோ 2 தப்பு, 1 கரெக்டு. 1 only is the answer. ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்ப்போம்.